ஹாய், இந்த வீடியோவில் பாட் நெக்லைன் வித் டோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் நெக்லைன் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன். பாட் ஷேப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நெக்லைன் வந்து நம்ம கேன்வாஸில் ஓப்பன் பண்ணி வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்லைன் நீட்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸாக்ட் மார்க்கிங் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் 1 inch விட்டு நெக்லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஆங்கிள் நெக்லைன் மாதிரி ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த 1 inch பண்ணுறீங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ கேன்வாஸை எக்ஸாக்ட் மார்க்கிங்கில் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ண கேன்வாஸை லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் குர்த்தா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லைனிங் கிளாத்து இல்லை மெயின் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் இருந்ததுன்னா அதில் அயன் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது கேன்வாஸோட ராங் சைடு, அதாவது கேன்வாஸில் அயன் பார்ட் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், அதுதான் அயன் பார்ட். அதை ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணணும். கிளாத்தோட ராங் சைடு மேலே ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணணும். அயன் பண்ணக்குள்ளே நம்மளோட அயன் பாக்ஸை வந்து வச்சு தேய்க்கக்கூடாது, அது மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி ஜென்டிலாக எடுக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக கேன்வாஸ் வந்து கிளாத் கிட்ட ஸ்டிக் ஆனோடனே ஸோ ஆல் ஓவர் 1 centimeter மார்க் பண்ணுங்கள். அவுட்டரில் 1 centimeter, இன்னர் நெக்லைனில் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணுவோம். ஷோல்டரும் இன்னர் நெக்லைனும் எக்ஸாக்டாக கட் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண லைனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேன்வாஸை. கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட நெக்லைனில் வச்சு செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக அலைன் ஆகுதான்ட்டு. எஸ், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டோரிக்கான ஃபேப்ரிக் கட் பண்ணலாம். ஸோ டோரிக்கு ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணணும்னா, நமக்கு முன்னாடியே நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா பயாஸ் ஸ்ட்ரிப் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். முக்கியமாக யூ நெக்லைன் வீடியோ பாருங்கள். ஸோ அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த பக்கம் ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகுதோ அதுதான் கிராஸ் பயாஸ், எந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகலையோ அது வந்து ஸ்ட்ரெயிட் பயாஸ். நம்ம வந்து க்ராஸாக பீஸ் எடுக்கணும். ஸ்ட்ரெச் ஆகிற பக்கம் ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. ஸோ நீங்கள் போடுற லைன் வந்து 1/4 வித் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து 1/4. ஸோ 1.5 இருக்கும். நான் அந்த ஒரு லைன் மிஸ் பண்ணி போட்டேன்னா 1/4 இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் போட போகிறேன். ஸோ டோரியோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, லாங்கான டோரி வேணுன்னா லாங்காக கட் பண்ணிக்கலாம், ஷார்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே மெஷர்மெண்ட்லாம் நான் வைக்கல, ஜஸ்ட் லைக் தட் காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஸோ 12 to 15 inch ஸ்டாண்டர்டாக வைக்கலாம். அதுக்கப்புறம் லென்த்தியாக வேணால் நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அது கட் பண்ணி எடுக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ கேன்வாஸ், டோரி, ஸ்ட்ரிப் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோரி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டோரிக்கு நம்ம கட் பண்ண ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ஷார்ப் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் ஆக்கிடுங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிடுங்க நல்லா ஈவனாக. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ராங் சைடு ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோடதில் ரைட் ராங் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிப்பை, அதாவது ராங் சைடு வெளியே ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும். ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் சொல்லித்தர போகிற டோரி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து 1/8 டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு டோரி வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் பரவாயில்ல, ரவுண்டு பெருசாக இருந்தால் பரவாயில்லனா நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1/4 கூட வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து நல்ல தின்னான டோரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா ரவுண்டாக தின்னாக இருக்குல்ல அந்த டோரிக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நல்லா க்ளோஸாக அந்த ஃபோல்டட் சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபோல்டட் சைடில் நல்லா க்ளோஸாக 1/8க்கு நான் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்குள்ளே நம்ம இன்சைட் அவுட் டர்ன் பண்ணக்குள்ளே நமக்கு நல்லா ரவுண்டான டோரி கிடைக்கும். ப்ளஸ் இங்கே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து காட்டன் ஃபேப்ரிக். நீங்கள் எடுத்தோடனே காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டஃப்பு பண்ணி முடிக்கிறது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ளோயி ஃபேப்ரிக், ரேயான் ஃபேப்ரிக் இல்லை சிந்தட்டிக் அதிலலாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்சைட் அவுட் டர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஈஸியாக வந்து இன்சைட் அவுட் டர்ன் பண்ணிடலாம். இந்த காட்டனில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறத டஃபஸ்ட்டு இதை சொல்லி கொடுத்துட்டுனா ஈஸி வேலாம் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவீங்கன்றதுனால நான் காட்டன் யூஸ் பண்ணுறேன். இங்கே எண்டில் லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டெக்னிக் இருக்குது நம்ம டோரி பண்ணுறதுக்கு. நீடில் வச்சு டர்ன் பண்ணலாம். இப்போ லூப் டர்னர்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக அந்த லூப் டர்னர் வச்சு நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணோடனே நம்ம ஸ்ட்ரிப் இப்படி தான் இருக்கும் ஸ்டிச்சஸு சைடில். நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் விசிபிலிட்டிக்காக. ஸோ நம்ம லூப் டர்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹூக் இருக்கும் எண்டில். அதுக்கு லாக் பண்ணுற மாதிரி இன்னொரு பின் மாதிரி இருக்கும். ஓகே, ஹூக் லாக் மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹூக்கை வந்து நம்ம அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல லூப்பு, அது உள்ளே விட்டு அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல லாக் பண்ணுறதுக்கு, அதை வச்சு லாக் பண்ணி நம்ம வந்து கிளாத்தை வெளி பக்கமாக இழுத்துட்டு வர போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை டர்ன் பண்ணக்குள்ளே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் டர்ன் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஹூக்கை வந்து கிளாத் மேலே அந்த லூப் பக்கமாக தான் வைக்கிறோம் நம்ம. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹூக்கை வந்து கிளாத் மேலே அந்த பின்னு மாதிரி இருந்ததுல்ல, அதை அந்த கிளாத் வழியாக வெளியே கொண்டு வாங்க. அது ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக வெளியே வந்துடும். கையில் குத்திக்க போகிறீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த பின் இருக்குல்ல, அதை தான் நம்ம கிளாத் பக்கமாக வெளியே கொண்டு வர போகிறோம். ஹூக் வந்து கரெக்டாக துணி மேலே மாட்டணும். அந்த பின்னை வந்து கிளாத்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. ஓகே, பின்னு வந்துடுச்சு, அந்த ஹூக் லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம ஃபேப்ரிக்கை ஸ்லோவாக இன்சைட் அவுட் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரக்குள்ளே இந்த சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்லாம் அப்படியே அந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த டோரி வந்து உருட்டையாக இருக்குல்ல, அது என்னதுன்னா இந்த சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்லாம் அந்த லூப்புக்குள்ளே போய் தான் நமக்கு அந்த திக்னஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ இனிஷியல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அந்த சைடில் இருக்கிற கிளாத்தெல்லாம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இழுத்து விட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது உள்ளே என்ட்ராச்சுன்னா ஈஸியாக அப்படியே வெளியே வந்துடும். ஸோ ரொம்ப மொத்தமாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து ரிலீஸ் பண்ணி விட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணுறது அப்படியே ஸ்லோவாக காட்டலாம் உங்களுக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து காட்டுறேன். சொல்லலாம் டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பட் இதில் என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பண்ணலான்றதுக்கு தான். காட்டன் ஃபேப்ரிக் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா திக்காக இருக்கும் ஃபேப்ரிக், ஈஸியாக அப்படியே என்ட்ராகாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து அந்த நான் பல்காக இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சுருக்கத்தை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு டர்ன் பண்ணும். ஸோ அந்த இடத்துல தான் நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டு ஃப்ரீ பண்ணி விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ இன்னொரு கையில் நான் என்ன பண்ணுறேன், அந்த கம்பி மாதிரி லூப் டர்னரை உள்ளே விட்டல அந்த கம்பியை பிடிச்சி இழுத்துட்ருக்கேன்.
ஸோ ஸ்லோவாக உள்ளே என்ட்ரு ஆகுது இப்போது. ஸோ இந்த இடத்துல நிறைய சுருக்கம் வந்துடுச்சு, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒன்ஸ் இந்த லூப் வந்து வெளியே வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டர்ன் பண்ணிடலாம், ஈஸி. அது வெளியே வர வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ். ஃபேப்ரிக் ரொம்ப திக்காக எடுத்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும், தின்னாக எடுத்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டோரி மேக்கிங் தான் இம்பார்ட்டண்ட், மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக அந்த டூல் பேர் என்னன்னு கேட்பீங்க, அதை நான் திரும்ப சொல்லிடுறேன். லூப் டர்னர் சொல்லுவாங்க, அமேசானில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி 2 டோரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெக்லைனில். ஸோ இந்த டோரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா ரவுண்டாக தின்னாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு சைடில் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்லைன் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ட்ரா பண்ணக்குள்ள, ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக நெக்லைன் ட்ரா பண்ணக்குள்ள அந்த ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக படியாது நம்ம சைட் ஸ்டிச் கொடுக்கல. எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபோல்டு ப்ராப்பராக வரலையோ அந்த இடத்துல இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஃபோல்டு கரெக்டாக வரலன்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல வரலையோ ஃபோல்டு, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம நெக்லைன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரைட் ராங் சைடு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு டோரி எந்த இடத்துல வைக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வைக்கிற டோரி வந்து நம்ம வச்சுருக்கோம்ல கேன்வாஸ்க்கும் மெயின் நெக்லைன் ஃபேப்ரிக்கும் நடுவில் வரும். ஸோ ஜஸ்ட் நான் பின் பண்ணிக்கிட்டேன் கேன்வாஸை நெக்லைன் கூட சேர்த்து. ஸோ டாப்லேருந்து மெஷர் பண்ணுங்கள், உங்களுக்கு டோரி எந்த டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் ஆகணும்னு. நான் இங்கே வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன், நீங்கள் 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வச்சா நல்லா இருக்காது. ஸோ 2 சைட்லேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுக்குற சீம் அலவன்ஸ் நெக்லைனுக்கு யூஸ்வலாக 1/4 கொடுப்பேன். ஸோ 1/4 ஸ்டிச் பண்ணுறீங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல பாயிண்ட்டை, அந்த பாயிண்ட் ரீச் ஆகக்குள்ள உங்களோட டோரி எடுத்துக்கோங்க. ஸோ டோரி எப்படி வைக்கணும்னா இந்த கேன்வாஸ்க்கும் நெக்லைனுக்கும் நடுவில் வைக்கணும். ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு டேர்ன் பண்ணக்குள்ள டோரியோட ரா எட்ஜ் வந்து உள்ளே கவர் ஆகிடும், நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம எந்த பாயிண்டில் வச்சோமோ அந்த பாயிண்டில் கரெக்டாக டோரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். மேலே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே கூட கண்டினியூ பண்ணலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் நார்மல் போர்ட்டபிள் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மிஷினில் என்ன பெனிஃபிட்னா நம்ம போடுற ஸ்டிச்செல்லாம் நல்லா ப்ரெஷரோடு நல்லா நீட்டாக வரும். ஸோ இது இண்டஸ்ட்ரியல் சூயிங் மிஷின், அதனால் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைடு அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணக்குள்ள அகெயின் நம்மளோட இன்னொரு டோரி எடுத்து அந்த பாயிண்டில் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் நெக்லைன் நாச்சஸ் கொடுத்துட்டு நம்மளோட டோரி எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொஞ்சமாக நீட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள், அதை கட் பண்ணி விட்டுருங்க. அந்த பக்கம் நான் கட் பண்ணக்குள்ளே காட்டுறேன். டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை டாப் ஸ்டிச் வேண்டாம் அப்படின்னா டர்ன் பண்ணி நல்லா நீட்டாக அயன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட நெக்லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. தேங்க்யூ ஆல், பாய்.